திருஷ்டி, திருஷ்டி, திருஷ்டி. அதீதமான திருஷ்டியில அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யாரு கண்ணு பட்டாலும் சரி, உடனே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஒரு சின்னதா 4 பேருக்கு மத்தியில ஒரு பாராட்டோ, கைத்தட்டோ வாங்கினா கூட உடம்பு சரியாம போயிடும். ஏதாவது நம்ம நல்லது செஞ்சா கூட, உடனே உடம்பு சரியாம போயிடும். எப்படிதான் இந்த உடம்பு சரியாம போகுதோ தெரியாது. ஏதாவது மருத்துவ செலவு, ஜலதோஷமோ, நல்லா இருக்கிற நமக்கு ரொம்ப சோர்வு. ஏதோ ஒரு பிரச்சனையே இந்த சிம்ம ராசிக்காரர்கள போட்டு படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த திருஷ்டி இதுக்கு காரணம். கண் திருஷ்டி தான், ஓமல் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. உங்கள கெட்ட சக்தி எல்லாம் கிட்டக்க வராது. சிம்மம் இருக்கிற வீட்ல எல்லா துஷ்ட சக்திகளும் ஓடி ஓடி ஒளிஞ்சிரும். முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க. முனீஸ்வரன வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மயில சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில போவோம். ஐயனார், முனீஸ்வரன், வீரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல முனீஸ்வரன எடுத்துக்கங்க. அந்த முனீஸ்வரன பிரார்த்தனை பண்ணுங்க. முனீஸ்வரன் கோயில்ல ஒரு தேங்காய் ஒண்ணு வாங்கி, அத ஒரு சிகப்பு துணியில அந்த தேங்காவ கட்டி வீட்டு வாசல்ல கட்டுங்க. இத கண்டிப்பா செய்யுங்க. சிம்ம ராசிக்காரங்கள் உங்க வீட்டு திருஷ்டி கண்டிப்பா விலகும். சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடைச்சதுன்னா, தாமரை பூ வாங்கி சாத்துங்க. சிவனுக்கு தாமரை பூ ஞாயிற்றுக்கிழமையில வாங்கி சாத்துங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். உங்க வீட்ல இருக்கிற எல்லா திருஷ்டியும் விலகும். அந்த தாமரை பூவை வாங்கி 1 சாத்திக்கிட்டு, அந்த சாத்துன பூவ எடுத்து வந்து வீட்ல வைங்க. சுவாமி தாமரை பூ எங்களுக்கு கிடைக்கல அப்டின்னா, என்ன செய்யலாம்? தாமரை கொட்டை மாலை விக்கும். நெறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். தாமரை மாலைன்னு கொட்டை மால, அந்த தாமரை கொட்டையில மாலை இருக்கும். அந்த தாமரை கொட்டைய மாலைய வாங்கி, அத உங்க ஊர் சிவன் கோயில்ல போட்டு சிவனுக்கு போட்டு அத வாங்கிக்கங்க. வாங்கி உங்க வீட்ல, உங்களோட வீட்ல உங்க சாமி ரூம்ல அந்த தாமரை கொட்ட மாலைய வைங்க. இத செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல எந்த திருஷ்டி இருந்தாலும் விலகும். ஆனா, முடிஞ்ச வரைக்கும் தாமரை பூ வச்சுட்டு, அத ஒரு 2 பூ வாங்கி வைங்க. அதுல ஒரு பூ வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இத செய்யுங்க. அதே மாதிரி சூரியனுடைய காயத்ரிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி மந்திரம் Googleல போய் சர்ச் பண்ணா தெரியும். இல்ல எதுவுமே அவ்வளவு தூரம் என்னால பண்ண முடியாது. சுவாமி, ஓம் சூர்யாய நமஹ முடிஞ்சு போச்சு. ஓம் சூர்யாய நமஹ இந்த மந்திரத்த 108 தடவ சொன்னா போதும். இத மட்டும் சொல்லிட்டு வாங்க. சிம்ம ராசிக்காரங்கள் வீட்ல இருக்கிற கெட்ட சக்திகள் விலகும். சிவன தான் நீங்க வழிபாடு பண்ணணும். சிவபெருமானை தான் வழிபாடு பண்ணணும். தாமரை கொட்ட மாலை சிவபெருமான்ட்ட போட்டு வாங்கிட்டு வந்து அந்த மாலைய வந்து வீட்ல வைங்க. சிவபெருமான் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள விடமாட்டாரு. அது எல்லா சக்தியும் வெளியில போயிடும். இந்த பரிகாரத்த மட்டுமே நீங்க செய்யுங்க. அதே மாரி உங்க வீட்டுல தினசரி நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். தீபம் ஏத்து, ஒரு விளக்கு ஏத்து, அது உங்க குலதெய்வத்த நெனைச்சு, சிம்ம ராசிக்கும் குலதெய்வத்துக்கும் அவ்ளோ சப்போர்ட் உண்டு. குலதெய்வத்த நெனைச்சு டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. கண்டிப்பாக உங்க வீட்ல எல்லா கெட்ட சக்திகளும் விலகும். கண்டிப்பா எ இது இந்த தாமரை கொட்டை மாலை சொன்னேன். அந்த தாமரை கொட்டை மாலைய இன்னொரு மாலையும் அதே மாரி செய்யல. உங்க குலதெய்வத்துக்கு போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டு நிலப்படியில அத கட்டுங்க. இப்ப இத பாருங்க, உங்களுக்காக காட்டுறேன். இது மாதிரி இருக்கும். இது வந்து தாமரை பட்ட மாலை இல்ல. இது மாரி மாலை விக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி தாமரை பட்ட மாலைய வாங்கிட்டு வந்து சிவனுகிட்ட போட்டு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க. ஞாயித்துக்கிழம, ஞாயித்துக்கிழம பூஜை பண்ணுங்க. தாமரை பூ 2 பூ வாங்கிட்டு போயி சிவனுக்கு வையுங்க. 1 பூ எடுத்துட்டு வந்து வீட்ல வையுங்க. இத கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க. தாமரை கொட்டை மாலைய 1 வாங்கிட்டு போயி, உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போட்டு எடுத்துட்டு வந்து, வீட்டு வாசல்ல நிலப்படியில கட்டுங்க. அவ்வளவுதான். உங்க வீட்ல எந்த கெட்டதாக இருந்தாலும் வெளியில போயிடும். நீங்க நம்பலாம். இத மட்டும் செஞ்சுட்டு வாங்க. சூரியனுடைய மந்திரத்த சொல்லிட்டு வாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, சிம்ம ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில ருத்ர ஜெபம் உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்துல ருத்ர ஜெபம் பாராயணம் பண்ணுங்க. சிவனனுக்கு ஒரு அபிஷேகத்த கொடுத்து, "ரொம்ப திருஷ்டியா இருக்கு சுவாமி. என்னால ரொம்பவே முடியல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால ஜான் ஏறுனா 6 முழம் சறுக்குது." அப்படின்னா, ருத்ர ஜெபம் பாராயணம் பண்ணுங்க. உங்க வீட்ல, உங்க ஊர்ல சிவாலயம் இருக்கும். அந்த ஊர் சிவாலயத்துல அபிஷேகத்த குடுங்க. சிவனுக்கு அபிஷேகத்த குடுத்து, ருத்ர ஜெபம் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணி, அந்த அபிஷேகம் நடந்ததுன்னா, அந்த தீர்த்தத்த வாங்கிட்டு வந்து வீடு எல்லாம் தெளிங்க.
அந்த சுவாமி அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. நம்பி செஞ்சு பாருங்க. சிம்ம ராசிக்காரர்கள், நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் சரி, உங்க தொழில்ல போட்டிகள், பொறாமைகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டிகள் இருந்தாலும் சரி, உடம்பு சரியாம போனா இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு ரொம்ப வந்தாலும் சரி, இது எல்லாம் கிளியர் ஆயிடும். பகவானும் உங்கள அடுத்த கட்டத்துக்கு மேல உங்கள கொண்டு போவார். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். நான் சொன்னத மட்டும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும். எதிரிகள் விலகணும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும். போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும். எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும். நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும். அவமானம் பத்தக்கூடாது. உறவுகளுக்கு முன்னாடி தல குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க, நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து, காத்து ரட்சிக்க வேண்டும். பொன்னு 18ஆம் படி மேல், வாழும் வில்லாளி, வீரன் வீரமணி, கண்டன் காசி, ராமேஸ்வரம், பாண்டி மலையாளும், அடக்கி ஆளும், ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன், ஆனந்த சித்தன் ஐயன், ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இத மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி. கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்றேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்ல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு, பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு, ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு
மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.